சாமி, ராணி அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா. நான் உடனே அவளை காப்பாத்தி ஆகணும். நான் வேற அவளுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கேன். இந்த 48 நாள்ல எந்த ஒரு மானுட சக்தியையும் அழிக்க என்னுடைய அதீத சக்திய மானுடர்கள் மீது உபயோகப்படுத்த மாட்டேன்னு நான் சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கேன். அதே நேரத்துல நடந்துட்டு இருக்கிறது தசாபுத்தி காலங்கிறதுனால என்னோட அதீத சக்தியை பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் பண்ணி ராணிய குணப்படுத்த மாட்டேன். அதனால நடந்துட்டு இருக்கிற தசாபுத்தி காலங்கிறதுனால என்னோட அதீத சக்தியை பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் பண்ணி ராணிய குணப்படுத்திட்டேன்னா நான் பிரபஞ்ச விதியை மீறிட்டேன்னு சித்தர்களுடைய சாபத்துக்கு ஆள் ஆயிடுவேன். அந்த சாபம் என்ன மட்டும் இல்ல, என் குடும்பத்தையும் சேர்த்து பாதிக்கும். இப்போ நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லி எனக்கு உதவி செய்யணும் சாமி. விதிப்படி நடப்பதை யாராலையும் மாத்த முடியாது பூமி. இப்ப ஆபத்துல இருக்கிறது ராணி இல்ல, ராணியோட வயித்துல இருக்கிற தசவதானி குழந்தை. தசாபுத்தி காலங்கள்ல மாரகரும் பாதகாபதியும் சேரும் போது தசவாதானி குழந்தைக்கு மாரகம் எனும் மரணம் சம்பவிக்க நேரும். சாதாரண குழந்தையா இருந்த ராணி வயிற்றுல இருக்கிற குழந்தை அப்பவே இறந்திருக்கும். ஆனா ராணியோட வயிற்றுல இருக்கிறது தசாவதானி குழந்தையா இருக்கிறதுனால இன்னையிலிருந்து 49 நாட்கள் தான் உடலில் இருந்து உயிர் பிரியாம மரண வேதனை அனுபவிச்சு தான் உயிரை காப்பாத்திக்க போராடும். அதனால இப்ப நீ முதல்ல ராணியோட வயிற்றுல இருக்கிற குழந்தைய காப்பாற்றணும். சாமி, இப்போ ராணியோட நிலைமை என்ன? இன்னையிலிருந்து 49 நாட்களுக்கு ராணி மூர்ச்சையாகணும். சாமி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ராணியோட உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கணும். 49 நாட்கள் இந்த ஆன்மாவை ஒருநிலைப்படுத்தி அதிலிருந்து உருவாக்க கூட்டு சக்திய தான் வயிற்றுல காற்றா மாத்தி தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடிட்டு இருக்கிற தசவதானி குழந்தைக்கு ராணி முழுசா அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணிச்சா மட்டும்தான் 49 நாட்கள் கழிச்சு 2 உயிர்களும் இந்த பிரபஞ்சத்தில் இயங்கும். இல்லைன்னா அதுல ஒரு உயிர் மட்டும்தான் இயங்கும். ராணி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி